ஹே गाइस இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரையில இருக்க தெப்பக்குளம் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியலாம் வாங்கி சாப்பிடுறதா நம்மளோட வேலை. தெப்பக்குளத்துக்கு வந்திருக்கோம். காசு கொடுத்து ஏதாச்சும் வாங்கணும்னா பத்தினா பேச மாட்டேன். முதல்ல எடுத்தோடவே பாத்தீங்கன்னா தட்டுவடை ஒரு செட் வெறும் 50 ரூபா தான். அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். ஓகேவா தான் இருந்துச்சு. அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஊர் ஐட்டம் மட்டும் தாங்க பயர் மிக்சிங். காசு கொடுக்க மாட்டேன் ஒன்னும் கொடுக்க மாட்டியா திண்டுக்கே இருக்கியான். காசு எப்படா கொடுப்ப நீ போட்டியா கொஞ்சமாச்சு காசு கொடுத்து சாப்பிட்டு பாலடா சூர்யா. 10 ரூபாய்க்கு 4 வடை தராங்க. கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாட்டு ஐயா. நம்ம சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடுறப்போ 2 ரூபாய்க்கு வாட்டர் பாக்கெட் விற்பாங்க. சோ அதே மாதிரி ஒண்ணு என் கண்ணுல தட்டுப்பட்டுச்சு. அது என்ன போய் கிட்ட போய் பார்த்தா பதநீர் பேக் பண்ணி விக்கிறாங்க. அந்த வழியா போனீங்கன்னா வெறும் 20 ரூபா தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு போலி பட்டர் பன் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. எனக்கு கொடுக்க மாட்டாங்க இவங்களே திண்டு இவங்களே காலி பண்ணிடுவாங்க. வீடியோ எடுக்க மட்டும் என்கிட்ட கொடுத்துருவாங்க. காசு கொடுக்காம தின்ற வேணா கூட கூட்டு சுத்தாதீங்க. தெப்பக்குளத்துக்கு வந்துட்டு எப்படி பானிபூரி சாப்பிடாம போறது. எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். அதனால ஸ்வீட் பானிபூரி சொல்லியிருந்தேன். உண்மையிலே சொல்றேன் வேற ரூட்டியான்ற மாதிரி செம்மையா இருந்துச்சு. இந்த பக்கத்துல வெந்துக்கு இருக்கே அதுக்கு பேரு தான் அத்தோ. இந்த அத்தோவை தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணுங்க. டிவிக்கே கட்சி தலைவர் பாரு வெறும் 1 ரூபா. மக்களே நாங்க ரொம்ப நல்லவங்க. வார இடமும் தெரியாம போற தடமும் தெரியாம நல்லவனா வாழ்றவங்க. கடைசியா நீட்டா ஒரு டெசர்ட்டோட முடிச்சிட்டோம் இந்த வேட்டைய. தெப்பக்குளத்தை நுழைஞ்சோருமே பளிச்சுன்னு ஒண்ணு தெரியும். அது வேற ஒண்ணும் இல்ல, பர்ஃபியூம். அதை நான் வாங்கியிருப்பேன். பட் என்கிட்ட காசு இல்லையே. அதனால நம்ம அமௌண்ட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு பபிள்ஸ் வாங்கியாச்சு. நீ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்கி முடிக்கல அதுவும் உடச்சு வச்சுட்டாங்க. இதான் நம்ம பசங்கன்றது. கூமாப்பட்டி வரைக்கும் போயிருச்சுங்க. நம்ம தெப்பக்குளம் ஆடியன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுது நம்ம பபிள்ஸ். நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? கடுப்பா ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நாங்க முண்டை பையனா இருக்கோம். அப்படியே போய் ஸ்பியர் போடணும், அப்படியே தண்ணிக்குள்ள போடணும் போல இருக்கு. இவன் வந்து சாப்பிட முடியும். ஓடிட்டேன். ரோட்ல போகுது வண்டி. இதான் நண்பன் குண்டு வீடியோ முடிந்தது. அவ்வளவுதான். வீட்டுக்கு கிளம்புறோம். மணி 11 மணி ஆக போகுது.